குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/6/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 30ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 3:26 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 11:36 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாம யோகம் இன்று பிற்பகல் 1:53 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 3:11 வரை தைத்துலம், பின்பு மாலை 3:26 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 11:36 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீடம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷப ராசி. 11:36 வரை இரவு ரோகிணி நட்சத்திரம், பிறகு மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திரு கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் சப்தாவரணம். பழனி ஸ்ரீ ஆண்டவர் தங்கமயில் வாகனத்தில் பவனி. காட்டுப்பரூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் தெப்ப உற்சவம். அரியக்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோர் ரதத்தில் பவனி. திருஞான சம்பந்தர், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், ஸ்ரீ முருகநாயனார் ஆகியவர்களுடைய குரு பூஜை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து வர மங்களங்கள் மேம்படும், தீமைகள் மறைந்து போகும், எதிர்மறை எண்ணங்கள் அகலும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? கணிதம் பயிலுவதற்கு சிறந்த நாள், கிணறு வெட்ட ஏற்ற நாள், வாகனம் வாங்க உகந்த நாள், கால்நடைகள் வாங்குவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:15 முதல் 3:59 வரை மேஷ லக்னம். காலை 4 முதல் 6:06 வரை ரிஷப லக்னம். 6:07 முதல் 8:17 வரை மிதுன லக்னம். காலை 8:18 முதல் 10:25 வரை கடக லக்னம். 10:26 முதல் 12:27 வரை சிம்ம லக்னம். மதியம் 12:28 முதல் 2:28 வரை கன்னி லக்னம். 2:29 முதல் மாலை 4:33 வரை துலாம் லக்னம். 4:34 முதல் 6:44 வரை விருச்சக லக்னம். 6:45 முதல் இரவு 8:52 வரை தனுசு லக்னம். 8:53 முதல் 10:46 வரை மகர லக்னம். 10:47 முதல் 12:29 வரை கும்ப லக்னம். 12:30 முதல் காலை 2:10 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவானாக இருப்பதால் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வணங்குங்கள். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு 27 முறை மட்டும் சொன்னால் போதுமானது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தன வரவு, பொருளாதார சேர்க்கை, உயர்ந்த பதவி, அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி கிடைக்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் ஸ்ரீ சுக்கிர பகவானையும் வழிபடுங்கள். கோட்டான கோட்டி தன லாபங்கள் உங்களுக்கு சித்திக்கும். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அச்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ
சுக்ர பிரசோதயாத். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 12 முதல் மதியம் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். வேலை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். தொழில் தொடர்பான புதிய எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். வேலை மீதான எண்ணங்கள் உருவாக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். எதிர்பார்த்த ஆசைகள் ரிப்பீட். எண்ணிய வேலைகள் முடிப்பீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். தெய்வ பக்தியோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். கோவிலுக்கு செல்லலாம் என்கிற ஆசைகள் எழலாம். வெளியிடங்களில் உங்களுக்கு என்று தனி பெயர் முத்திரை பதிப்பீர்கள். நீங்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு உணர்த்துவீர்கள். புதிய அனுபவங்கள் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக உங்களுடைய நடத்தை அமையும். எழுத்துத் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, சினிமா துறையில் எழுத்தாளர்களாக, வசன கர்த்தாக்களாக, கவிஞர்களாக, கவிதை புனைபவர்களாக இருப்பவர்களுக்கு ஆதரவான நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடும். உங்களுடைய செயலுக்கும் சிந்தனைக்கும் ஏற்றாற் போல சில விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலர் உங்களை நாடி வரலாம். நட்பு பாராட்டலாம். எதிர்பார்க்கக்கூடிய வியாபாரம் திருப்தியை தரும். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் உண்டு. வேலையாட்களிடத்தில் கனிவாக பேசி வேலைகளை வாங்கி விடுவீர்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை மிக திறனோடு செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கான பொறுப்புகளை உணர்ந்து செய்வீர்கள். வீடு, வாசல், மனை, வண்டி, வாகனம், ஆடை ஆபரணங்கள் வாங்க முற்படுவீர்கள். சுப விசேஷங்கள் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். பிள்ளைகளுடைய செயல்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். பேச்சுக்களில் மட்டும் நிதான போக்கு இருப்பது நல்லது. அதிகமாக யாரிடத்திலும் பேசி உங்களை நீங்களே தரம் குறைத்துக் கொள்ளாதீர்கள். வியாபாரத்தில் மக்களுடைய வரத்து அதிகரிக்கும்படியாக சில வேலைகளை மாற்றி அமைப்பீர்கள். மறைமுகமான எதிர்மறையான பிரச்சனைகள் தீரும். வம்பு வழக்குகள் எல்லாம் விடுபடும். வியாபார போக்கில் உங்களுக்கு அதிக லாபங்கள் உண்டு. தொழில் கூட்டாளிகளிடத்தில் கடுமையாக பேசாமல் நிறுத்தி நிதானத்தோடு பேசுதல் நல்லது. தாய் தந்தையரை மதித்து நடத்தல் வேண்டும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெரியவர்களுக்காக சில நல்ல விஷயங்களை அவர்களுக்காக செய்ய நினைப்பீர்கள். பிறர் ஆச்சரியப்படும்படியாக உங்களுடைய பேச்சுக்கள் அமையலாம். மாணவ மாணவிகள் எதையும் உதாசீனம் செய்யாமல் நல்ல சிந்தனையோடு வேலைகளை கவனியுங்கள். பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய நாள். வெளியிடங்களுக்கு செல்ல நினைப்பீர்கள். பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடும். கையில் பணம் பொருளாதாரங்கள் ஏற்றம் இருக்கும். நினைத்தபடியாக எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் கைகூடும். எண்ணியது நடக்கும். திறமையாக செயல்படுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கும். புகழ் சேரும். மேல் அதிகாரிகளுடைய நல் ஆதரவு கிடைக்கும். பொறுமையும் நிதானத்தோடு வேலைகளை கையாளுவீர்கள்.
இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்கும்? உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சில நேரங்களில் சாதகமற்ற சூழ்நிலைகளே அமையும். எண்ணத்தில் நிம்மதி என்பது காணப்படாது. ஒரு குறைவாகவே தோன்றும். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் சிக்கனமாக கவனமாக இருங்கள். வீண் செலவுகள் விரயங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். மன அமைதி என்பது காணப்படாது. மற்றவர்களோடு வெளிப்படையாக பேசினால், அதிலும் உங்களுக்கு நெருங்கியவர்களிடத்தில் குடும்ப நபர்களிடத்தில் மட்டும் பேசினால் நல்லது. பிள்ளைகளிடத்தில் பொறுமையை கையாளுங்கள். அதிகமாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆசைகள் கூடாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் நல்லது. பொதுவாக யாரிடத்திலும் பேசாதீர்கள். பேசினால் பிரச்சனை தான் வரும். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் குறைய வேண்டுமானால் இயலாதவர்களுக்கு நீர்மோறு தானம் செய்யலாம். என்ன போக்கு உங்களுக்கு பய உணர்வாகவே இருக்கும். எதை எப்படி நடக்கப் போகிறதோ என்கிற தேவையற்ற பய உணர்வுகள் வரலாம். விலகி இருந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் உண்டாக்கலாம். தந்தை வழியில் அனுசரித்து செல்லுங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது பணம் கொடுப்பதோ, உங்களுடைய நகையை இரவல் கொடுப்பதோ கூடாது. உங்களுடைய செலவுகளை கவனிப்பதே சிரமமாக உணர்வீர்கள். மனப்போக்கு சீராக இருக்காது. அவ்வப்போது குழப்பமாகவே இருக்கக்கூடும். வேலை தொடர்பாக வெளியில் செல்பவர்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளை பத்திரப்படுத்துங்கள். விலை உயர்ந்த பொருட்களை வெளியே கொண்டு செல்ல வேண்டாம். பணத்தையும் பத்திரப்படுத்துங்கள். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பசி நிலையை அவ்வப்போது கண்காணித்து வருவது நல்லது. வாகனங்களில் சின்ன சின்ன கோளாறுகள் அவ்வப்போது ஏற்படலாம். பதற்றம் இருக்கும். பய உணர்வுகள் அதிகரிக்கும். விலகி இருந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கலாம். மனோபயம் நீங்கிட, மன உணர்வுகள் சீராக அமைந்திட பிராணாயாமம் செய்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் உண்டாக்கலாம். தேவையற்ற நபர்கள் இடத்தில் பேசாதீர்கள். பணச்செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சொத்துக்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். கவனித்துதான் நீங்கள் இருக்க வேண்டும். வியாபார போக்கையும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் அதிக முதலீடுகள் செய்யாதீர்கள். யாரையும் நம்பி பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். மற்றவர்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உண்மையை கண்டறிந்து செய்யுங்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்காதீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கலாம். கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஒரு சமயோஜித புத்தியோடு நடப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை நிதானம் வேண்டும். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. எதிலும் எச்சரிக்கையாக இருங்கள். மனக்குழப்பங்கள் அதிகமாக்கலாம். வெறுப்பு உணர்வை தவிருங்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்களில் அலைச்சல் இருக்கும். திட்டமிட்ட வேலைகளில் கூட பிரச்சனைகள் வரலாம். சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலைகள் உங்களுக்கு காலதாமதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கைகூடாது. சில நேரம் அசௌகரியங்கள் இருக்கும். இந்த நாள் இறை வழிபாடு செய்தால் மட்டுமே சில நன்மைகள் பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன் எப்படி இருக்க போகிறது? பிறருடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்வீர்கள். இந்த நாள் நல்ல நாளாக தொடங்குகிறதுங்க. வியாபாரத்துல சில ரகசியங்களை நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் எதுவோ அதில் மட்டும் கவனமாக இருங்கள். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி இந்த நாள் பலன் அதிகமாகவே வருங்க. எதை செய்தாலும் மிக அழகாக சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையுங்க. வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதோடு அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் சில பணத்தையும் கொடுப்பீர்கள். பொருளாதார வளர்ச்சிக்குண்டான நாளாக அமைய போகிறதுங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள். உங்களை சுற்றி நண்பர்களுடைய நல் ஆதரவு கிடைக்குங்க. தோற்றப்பொலிவுகள் மாற்றங்கள் உண்டாகும். அவ்வப்போது கண்ணாடி முன் நின்று உங்களுடைய முகத்தையும் முக தோற்றத்தையும் கண்காணித்துக் கொண்டே வருவீர்கள். என்ன போக்கு சீராக இருக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பீர்கள். தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். சாதுரியமாக சில வேலைகளில் இருப்பீர்கள். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் போன்ற விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய ராசியின் அமைப்பு படி இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு.
வெளியிடங்களில் பயணிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சிலர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வெளியிடங்களில் நண்பர்களை சம்பாதித்து வைத்திருப்பீர்கள். தெரியாததை தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் நடக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆதரவுகள் அதிகரிக்கும். போன் பயன்பாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. மற்றவர்களிடத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். சாதகமாகவும் நகைச்சுவை உணர்வோடு பேசுவீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு சிலர் அடிமையாக கூட இருக்கலாம். சுப காரியங்களில் முன்னின்று நடத்துவீர்கள். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்வீர்கள். மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த நாளாகும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ரகசியங்களை அறிவீர்கள். எந்தெந்த வேலைகள் எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இருக்கும். சாதுரியமாக நடந்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெளிப்படையான தன்மைகளாக இருப்பீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொன் பொருள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கண்ணாடி அணிவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசகர்களாக இருப்பீர்கள். குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய நிலைப்பாடு உங்களிடமே இருக்கும். எல்லோருக்கும் குருவாக செயல்படுவீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்வீர்கள். உங்களுடைய பேச்சில் நெளிவு சுழிவு இருக்கும். தைரியம் மீது இருக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சமமாக உங்களுடைய செயல்களை செய்து வைப்பீர்கள். தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய துணிவு உங்களிடம் வெளிப்படும். சாதுரியமாகவும் இருப்பீர்கள். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக பேச செல்லலாம். அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வரும். அவ்வப்போது வரக்கூடிய குடும்ப ரீதியாக உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்களை போக்குங்கள். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தைரியத்தில் ஒரு சில நேரம் இருந்தாலும் ஒரு சில நேரம் பய உணர்வும் கலந்ததாகவே இருக்கும். வீட்டில் இருப்பவர்களால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். வயதில் மூத்தவர்களுடைய ஆசையை பெறுவீர்கள். நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு வேலை செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்கள் உங்களுக்கு தெரிய வரும். மறைமுக தடைகளை நீக்க கூறுவீர்கள். அது மட்டுமல்ல, வரக்கூடிய துணையை நல்ல விதமாக வழி நடத்துவீர்கள். ஆலோசனைகள் நிறைந்த நாளாக்கும். தம்பதியர்களுக்கிடையே பொருத்தம் இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. புதிய வேலை தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தடைப்பட்டிருந்தால் அந்த தடைப்பட்ட காரியங்களை கையில் எடுத்து நிறைவு பெற செய்வீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். நல்ல புத்தி கூர்மை உண்டு. சிந்தனைகள் மேலோங்கும். புதிய விஷயத்தில் நாட்டங்கள் இருக்கும். சமூக சிந்தனையோடு இருப்பீர்கள். நல்ல விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். தைரியமாக இருப்பீர்கள். அந்தணர்களுக்கு ஒரு சில பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். ஆடை தானம் செய்வது நல்லது. விசேஷ பூஜைகள் வழிபாடுகள் செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முன்னோக்கியே பயணிக்கும். பின்னோக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறுபடும். நல்லது மட்டுமே நடக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும் நாள். விரும்பியதை வாங்குவீர்கள். சுதந்திரமாக இருப்பீர்கள். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய படிப்புக்கு அவர்களுடைய ஆசைகளுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். சமயோஜிதமான புத்திகள் உண்டாக்கும். வீட்டில் இருப்பவர்கள் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். நல்ல ஆரோக்கியமான ஒரு அமைப்பு உண்டு. உங்களுக்கு சர்வ சக்தியும் சிவமயமும் துணையாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். தைரியமாக இருப்பீர்கள். நினைத்த காரியங்கள் உடனுக்குடன் முடிக்கக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். பூசம் நட்சத்திரம் இதில் பிறந்தவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அருள் வேண்டி பக்குவமாக இருப்பது நல்லது. தினம்தோறும் காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை ஒரு கைப்பிடி வைக்க வேண்டும். மதிப்புகள் உயரும். மரியாதை கூடும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் உங்களோடு போட்டியிடுபவர்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும்.
கூடுமான வரையில் மாமன் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். தாய் வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அகலும். போட்டிகள் பொறாமைகள் குறையும். ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு செயல்பட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெய. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியின்படி இந்த நாள் மந்தமான நாளாக அமையும். சுறுசுறுப்பற்ற நிலையில் இருப்பீர்கள். ஆர்வம் இல்லாத ஒரு சில தன்மைகள் வெளிப்படலாம். அனுபவ அறிவுகளை கொண்டு சில முடிவுகளை எடுக்கக்கூடும். வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை தவிருங்கள். அதிலும் வித்தியாசமான உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உணவு ரீதியாக சில பிரச்சனைகள் வரும். நண்பர்களுடைய செயல்பாடுகள் உறுதுணையாக இருக்கக்கூடும். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். புதிய கல்வித்துறை சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். போட்டியாளர்களை சமாளித்து முன்னுக்கு வருவீர்கள். முன்னேறக்கூடிய பாக்கியம் உண்டு. நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். புதிய அனுபவங்களை பெறுவீர்கள். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். ஆடை ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தை பொறுத்து சில உண்மை நிலைகளை புரிந்து செயல்படுங்கள். வியாபாரிகளிடையே எந்த விதமான கருத்து மோதல்களோ மனக்கசப்புகளோ இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இலக்கிய துறை சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். எழுத்தாளர்களுக்கு, கவிஞர்களுக்கு, கவிதை புனைபவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். எல்லா செயல்களும் இந்த நாள் உங்களுக்கு திருப்தியை மட்டுமே தருங்க. வழி வண்டி வாகனங்களில் பயணங்களில் ஒரு சில புது யோசனைகள் வரலாம். சாதிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். சுபம் நிறைந்த நாளாகும். தட்ட காரியங்கள் துலங்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். மென்மேலும் அதிக லாபங்களை பெறப்போகிறீர்கள். உங்களுடைய கிரக ரீதியாக சில நேரம் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இருக்காது. தன்னம்பிக்கையோடு வெற்றி நடை போடுவீர்கள். எப்பொழுதும் கண்களை மூடி இறைவனை வழிபடாதீர்கள். கண் திறந்து சுவாமி தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் தீரும். ஒரு சீரான போக்கு மன அமைப்பு உருவாக்கும். புதிய அனுபவங்களின் மூலமாக ஒரு சில முக்கிய விஷயங்களை பேசுவீர்கள். வீட்டில் பெற்றோர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி இருவருமே தனி இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் வெளி இடங்களுக்கு பயணிக்கக்கூடிய நிலைக்கும் உருவாக்கும். சுபங்கள் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத வகையில் சில வேலை வாய்ப்புகள் வரும். கோவில்களுக்கு பயணிப்பீர்கள். திரு பணிகளில் கலந்து கொள்வீர்கள். மற்றவர்களோடு உங்களுக்கு இருந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறையுங்க. யாரையும் குறை கூறாமல் தவறுகள் என்று பேசாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த நன்மையை தரும். சிம்ம ராசிக்காரர்களை நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கவலைகள் தீரும். குழப்பங்கள் நீங்கும். தெளிவான சில முடிவுகள் எடுக்கக்கூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாக அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருடைய ஆதரவு கிடைக்கும். நல்லிணக்கத்தோடு இருப்பீர்கள். உங்கள் செயல்களில் வேகம் இறக்கும். ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கலை சம்பந்தமான துறையில் நாட்டம் பிறக்கும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். பேச்சினால் லாபத்தை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். வாழ்க்கையினுடைய நிலையை சிறப்படைவதற்கான செயல்களில் ஈடுபடுவீர்கள். அனுபவங்கள் மேலோங்கும். உங்களுடைய செயல்களில் ஆழ்ந்த சக்தி வல்லமை இருக்கும். எதை ஒன்றை செய்தாலும் அதை மிக அழகாக்க நுணுக்கமாக செய்வதால் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பேர் புகழ் கொடும். உங்களை பற்றிய பேச்சுக்களை எல்லோரிடத்திலும் அதிகமாக காணப்படும். பெருமைக்குரிய நாளாக அமையும். உங்களை பற்றிய சுய சிந்தனைகள் மேம்படும். பிறருடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். குடும்ப விஷயங்களை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். நாசுக்காகவே அமையும். நல்ல சூழ்நிலைகள், மன அமைதி இருக்கும். மகிழ்ச்சிகரமாக இந்த நாள் இருப்பீர்கள். விலகி இருந்தவர்கள் உங்கள் உதவியை நாடி வரலாம். உங்களை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். நீங்களும் மற்றவர்கள் பற்றிய எண்ணத்திலேயே இருப்பீர்கள். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும். நல்ல சூழ்நிலைகள் அமையும். எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். சம்பத்துகள், வஸ்துக்களை சேகரிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு.
தொழில் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். மன அமைதி இருக்கும் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாகவே இருப்பீர்கள். எல்லாருடைய ஆதரவுகளையும் பெறுவீர்கள். ஒரு சில காரியம் தொடங்குவதாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை ஆழமாக சென்று ஆராய்ந்துதான் முடிவெடுப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் நல்லதொரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கும், கௌரவம் இருக்கும். படிப்பின் மீதான நாட்டங்கள் அதிகரிக்கலாம். ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள். விளையாட்டு சார்ந்த போட்டிகளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக்கும். ராசியினுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி நிறைந்ததாக அமையும். பெரிய பெரிய விஷயங்களை கையாளுவீர்கள். எதையும் சாதாரணமாக தொடமாட்டீர்கள். சாதிக்கக்கூடிய வெற்றிகள் நிறைந்த நாளாக அமைகிறது. அவ்வப்போது மன சஞ்சலங்கள் இருக்கும். வீடு பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். நிலம் பற்றிய விஷயங்களை கையாளுவீர்கள். உறவுகளினால் சில நேரங்கள் மன சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதிலும் இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்களுடைய செயல்களில் மிக மிக கவனமாகவே கையாள வேண்டிய நாள். எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். தைரியத்தோடு இருங்கள். எண்ணப்போக்கு சீராக வைப்பது நல்லது. தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக கற்றறியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்தால் சில காரியங்கள் நடக்கும். பணம் போவதும் தெரியாது, வருவதும் தெரியாது. ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். சில நேரம் கெடுபிடிகளோடு இருக்கக்கூடும். அவ்வப்போது சின்ன சின்ன வகையில் செலவுகளும் கூடும். உங்களை அறியாமலேயே செலவும் செய்து விடுவீர்கள். ஆனால் பொதுவாக சேமிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் கன்னிராசி அன்பர்கள். பணத்தை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு, ஆசைகளோடு உங்களுடைய செயல்கள் அமையும். சொத்துக்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். பூர்வீக பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் வரும். உங்களை நாடி வருபவர்களுக்கு மிக உறுதுணையாக இருப்பீர்கள். நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல மென்மையான மனது கொண்டவர்கள் கன்னிராசி அன்பர்கள். உங்களிடம் உதவி என்றால் அவர்களுக்கு செய்யாமல் இருக்க போவதில்லை. எதிர்ப்புகள் மறையும் நாள். விரோதிகளுடைய தொல்லைகள் அடங்கும். மறைமுகமாக உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆற்றல் அதிகரிக்கும். தெய்வீக அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்லதை செய்யலாம். அரசாங்க வேலைக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம். இதில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். பிற நன்மைகள் உண்டாகும். எல்லோருடைய பேச்சுக்கள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். தெய்வ அனுகிரகம் உண்டு. நினைத்த காரியங்கள் நடக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு உண்டாக்கும். வேலையில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டாகும். இந்த நாள் சகல நன்மைகள் பெறும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். மனதில் எப்பொழுதும் சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். மற்றவர்களை விட உயர்வாக வர நீங்கள் அதிகம் உழைக்க செய்வீர்கள். சாதுரியமாக சிந்திக்கவும் செய்யக்கூடும். எதையும் துடிப்போடு கவனிப்பீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு சூக்ஷமங்களை அறிந்து செய்வீர்கள். லாபத்தை மென்மேலும் அதிகரிப்பதற்கான எண்ணங்களே இருக்கும். சமூகத்தில் நல்ல கண்ணோட்டங்கள் இருக்கும். உங்களுக்கு வெளியிடங்களில் பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோடு இருப்பீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே. மற்றவர்களோடு உங்களை அவ்வப்போது ஒப்பிட்டு பார்த்துக் கொள்வீர்கள். வேலை வாய்ப்புகள் மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரும். மன அமைதியாக இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். உற்றார் உறவினர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். வருமானம் கைக்கு அதிகமாகவே வரும். லாபம் மேம்படும். பொருளாதாரங்களில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். சினிமா துறை மற்றும் சின்னத்திரை, வெள்ளித்திரை சார்ந்த துறைகளில் நல்ல ஆதரவுகள் பிறக்கும். பெரிய பெரிய அதிகாரிகளுடைய நல்ல ஆதரவை பெறுவீர்கள். ஒரு சில நல் வாய்ப்புகளும் வரலாம். வாசனை திரவியங்கள் மற்றும் நல்ல நறுமணம் மிகுந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பொருளாதார வரவில் ஏற்றங்கள் பிறக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், தந்தை நடத்தில் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். தந்தைக்கு உகந்த மதிப்பு மரியாதை கொடுப்பது நல்லது. அலட்சியம் இருக்கக்கூடாது.
தனக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாதது போலவே இருங்கள். கணவன் மனைவி கிடைக்கே புரிதல் உண்டாக்கும் வெள்ளிக்கிழமை தினம் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் தம்பதியர்கள் இருவருமே. பெரும்பாலும் பெரிய பெரிய கோவிலுக்கு செல்லும் பொழுது தனித்து செல்லக்கூடாது. தம்பதியர்கள் இருவரும் இணைந்து செல்லுதல் வேண்டும். அதே போல வீட்டில் எப்பொழுதும் பெண்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பது போல பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற எண்ணங்களோ குழப்பத்தோடு இருக்க வேண்டாம். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமும், கூட்டாக உறவுகளிடத்தில் மனம் திறந்து பேசுவீர்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் துணைவரை நல்ல விதமாக கவனித்துக் கொள்வீர்கள். தனிப்பட்ட ஆசைகளும் தேவைகளும் நிறைவேறும் நாள். நட்பு வட்டாரத்தில் பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருங்கள். யாரை பற்றியும் எதை பற்றியும் விமர்சிக்காதீர்கள். வெளி வட்டத்தில் அனுபவங்கள் மேம்படும் வெற்றிக்குரிய நாளாக இருக்கிறது. இந்த நாள் துலாம் ராசி அன்பர்கள் வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். நல்ல ஆற்றலும் நல்ல தெளிவான சிந்தனையோடு இருப்பீர்கள். நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். யாருக்காகவும் எந்த விஷயங்களுக்காகவும் காத்திருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு நல்லது என்று தெரிந்தால் அதில் மட்டுமே உங்களுடைய பயணம் ஓடிக்கொண்டே இருக்கும். நல்ல மனமும் குணமும் நல்ல ஒரு நிரந்தரமான நல்ல பண்பாளர்களாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரா நட்சத்திரம். வேகமாக வேலைகள் நடக்கும். சுறுசுறுப்போடு இருப்பீர்கள். நினைத்த காரியங்கள் கைகூடும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். சுவாதி நட்சத்திரம். நெருக்கம் மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். பெரிய பெரிய நபர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். தெரிந்ததை மிக சரியாக நடத்துவீர்கள். தெரியாததை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல குணமும் நல்ல மனமும் இந்த நாள் இருக்கும். வேகமாக வேலைகளை கவனிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் பலன் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். எண்ணப்போக்குகளில் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரும். அதிகமான மன அழுத்தத்தோடு இருக்காதீர்கள். அதிலிருந்து வெளிவர பாருங்கள். தன்னம்பிக்கை என்பது அவசியம். வீட்டில் இருப்பவர்களால் உங்களுடைய வியாபாரத்திற்கு உதவிடுவார்கள். அல்லது தொழில் செய்கிறீர்கள் என்றால் தொழிலுக்கும் துணை இருப்பார்கள். தந்தையினுடைய வார்த்தைக்கு நல்லதொரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலைகள் உங்களுடைய நண்பர்கள் முகாந்திரமாக அரசாங்க வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்தபடி உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். எந்த விதமான அசௌகரியங்கள் ஏற்படாது. மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உருவாக்கும். கடன் சார்ந்த சங்கடங்கள் அகலும். கட்டுப்பாட்டுக்குள் வரும். மனம் பிரச்சனைகள் தீரும். வியாபார போக்கில் நல்லதொரு வருமானத்தை பெருக்குவீர்கள். வரவுகள் தேவைக்கு ஏற்றாற் போல் இருக்குங்க. யாரிடத்திலும் கடன் பெற வேண்டிய அவசியம் இருக்காது. லாபங்கள் மென்மேலும் பெருக பெருக உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் சேமிக்கவும் செய்வீர்கள். நல்லதொரு ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். தெய்வ வழிபாடுதலை பெறுவீர்கள். மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இந்த நாள் நல்லது. விருச்சகராசி அன்பர்கள் எதையும் உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு கொண்டவர்கள் நீங்கள். தம்பதியர்களுக்குள் நல்லதொரு புரிதல் இருக்கும். திடீர் திருப்பங்கள் வரலாம். சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். தெரியாதவர்களிடத்தில் இருந்த மன கஷ்டங்கள் தீரும். தெரிந்தவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நட்பு ரீதியாக பழகக்கூடியவர்களுடைய நிலையை முழுமையாக தெரிந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராதீர்கள். விவேகமாக இருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். உடன் பிறப்புகளிடத்தில் எந்த கருத்து வேறுபாடுகளையும் பார்க்க வேண்டாம். அதே போல வரக்கூடிய துணைவரிடத்திலும் நீங்கள் கனிவாக இருக்க வேண்டும். கண்டிப்புடன் இருக்கக்கூடாது. மனம் சார்ந்த விஷயங்கள், மன ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம். ஒற்றுமை என்பது வியாபாரத்தில் போக்கு. கூட்டாளிகளோடு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளும் நல்லதாகவே அமையட்டும். வீட்டில் இருப்பவர்கள் பெரியவர்களுடைய ஒப்புதலோடு சில காரியங்களை நகர்த்துவது நல்லது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். வழக்குகள் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிக்கு நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நல்லது நடக்கும். சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும், மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், பண தட்டுப்பாடுகள் அகலும், வேலைகள் விறுவிறுப்பாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரப்படி வரவுகள் மேம்படும், தன லாபம் கிடைக்கும், சந்தோஷமாக உங்களுடைய செயல்கள் அமையும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகலாம், பொறுமையாக இருங்கள், வழக்கு சார்ந்த திடீர் திருப்பங்கள் ஏற்படும், ஒத்துழைப்புகள் இருக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை அறியலாம். எல்லோரிடத்திலும் கனிவாக கவனமாக பேசுங்கள். உங்களுடைய அஷ்டமாதிபதி ராசியில் சஞ்சாரம் செய்வதால் சற்று மனக்கவலையோடு இருப்பீர்கள். புரிதல் இருக்காது. கடன் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வேலை ஆட்கள் இடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது விசேஷம். யாருடைய செயல்களிலும் குறைகளை கூறாதீர்கள். நல்லதை மட்டுமே எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லதையே செய்யுங்கள். நல்லதையே நினைத்து பாருங்கள். உங்களுக்கு நல்லதாகவே வரும். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாரிடத்திலும் போட்டிகள் இருக்கக்கூடாது. விரும்பத்தகாத விஷயங்களில் செய்யாதீர்கள். மன கட்டுப்பாடு, பேச்சு கட்டுப்பாடு வேண்டும். என்ன கட்டுப்பாடு அவசியம். உங்களை பற்றி, உங்களுடைய செயல்கள் பற்றி சில நேரங்களில் விமர்சனங்கள் வரலாம். யாராவது ஒருவர் உங்களை விமர்சிக்கலாம். அவ்வப்போது நீங்கள் கோபம் அடையாமல் தன்மையோடு பொறுமையாக இருப்பது நல்லது. திட்டமிட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆதரவுகள் என்பது இருக்காது. ஆர்வமற்ற தன்மை இருக்கும். ஞாபக சக்தி குறையலாம். எதை எங்கு வைத்தோம் என்று திரும்ப திரும்ப தேடிக்கொண்டே இருப்பீர்கள். தாயினுடைய உடல் நலத்திற்கு கவனம் செலுத்துவது அவசியம். அதே போல உடலில் நீர்ச்சத்து குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும். நல்ல புத்தி கூர்மை வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய செயல்களில் ஓரளவாவது பலனை பெற முடியும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உங்களால் முடிந்த அளவிற்கு உடைத்து காட்டுவீர்கள். வீட்டில் குழந்தைகளிடத்தில் அன்பாக பேசுங்கள். அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் துணைவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். வீட்டில் பெற்றோர்களிடத்தில் ஆசி பெறுவது நல்லது. சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்வதால் தாயினிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், போக்குகள் இருக்கும். படிப்புகள் மீதான நாட்டத்தை அதிகரித்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தை தவிர்த்து விடுங்கள். அன்பு நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் தீரும். ஒரு சில நல்ல யோஜனைகள் உருவாகும். எண்ணத்தில் தெளிவாக வேலைகளை கவனிக்க வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். புதிய வழிமுறைகளை கையாளுவீர்கள். எண்ணிய காரியங்கள் திரும்பவே நடக்கும். நல்ல காரியங்களாகவே இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குறைந்த வாய்ப்புகளை இருக்கும். எதிலும் நாட்டம் இருக்காது. குழப்பமாக காணப்படுவீர்கள். இருக்கக்கூடிய நேரத்தை நல்ல நேரமாக பார்த்து கொள்ளுங்கள். அசௌகரியங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் கூடுமான வரையில் அனுசரித்துதான் போக வேண்டும். பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் உங்களுடைய செயல்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் குறை கூறாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. ஆலயங்களுக்கு செல்வீர்கள். ஆலய பணிகளில் கலந்து கொள்வீர்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு சில நன்மைகளை செய்யக்கூடும். அல்லது தீபங்கள் ஏற்றுவதற்கான நெய் அல்லது விளக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். விளக்கெண்ணெய் என்பது விளக்கு ஏற்றுவதற்காக கொடுக்கக்கூடிய நல்லெண்ணெய். தூயமாக சுத்தமாக இருக்கக்கூடிய எண்ணெய் கொடுக்கலாம். அதே போல மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று குங்கும அர்ச்சனை செய்வது நல்லது. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆதரவுகள் உண்டாகும். நெருக்கமானவர்களுடைய குணநலன்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். விருப்பங்கள் கைகூடி வரும். நெருக்கமானவர்களுடைய நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். எண்ணங்களில் மாற்றம் ஏற்படும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீர வாய்ப்புகள் உண்டு. அமைதியாக இருக்க வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள் ஏராளமாக இருக்கும்.
பிறருக்கு கையெழுத்து போடுவதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கூடாது. யாரிடத்திலும் அதிகமாக பேசாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதலோடு இருக்க வேண்டும். தெரியாததை மற்றவர்களிடத்தில் அன்பாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சக நபர்களிடத்தில் பேதங்கள் பார்க்க வேண்டாம். சுப காரியத்திற்குண்டான விஷயங்களுக்கு முயற்சி அதிகம் எடுக்க வேண்டி இருக்கும். செலவுகள் நீங்கள் கணக்கிடாமலேயே ஓடிக்கொண்டிருக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணங்களில் கலந்து கொள்ளக்கூடும். தெரியாததை தெரிந்து கொள்வீர்கள். அனுகூலம் உண்டாக்கும் அனுபவங்கள் ஏற்படும். பிறருடைய விஷயங்களில் தலையிட்டு சில பிரச்சனைகளை தீர்க்க எண்ணுவீர்கள். அதில் மிகுந்த நெருக்கமானவர்கள், நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு உங்களுடைய உதவி பெரும்பான்மையாதாக அமையும். அமைதியாக இருந்தாலே சகல பிரச்சனைகள் தானாக விலகும். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக அமைக்க பிரார்த்திக்கிறோம். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து போக வேண்டிய நாள். வீண் பிடிவாதங்கள் இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். எதையும் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், அதுவே நல்லது. விட்டுக் கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டுக் கொடுப்பதில்லை என்பார்கள். ஆக விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் பிறக்குங்க. மனதில் நிம்மதி இருக்கும். வெளியூர் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். விருப்பமான விஷயங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். அவட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். அமைதி வேண்டிய நாளாகும். கடன் சம்பந்தமான சங்கடங்கள் தீரும். மனதிற்கு இதமான நல்ல விருப்பமான விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்வதோடு மட்டுமல்ல, உங்கள் துணைவரிடத்திலும் அன்பாக நடக்க வேண்டிய நாள். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். உடன் பிறந்தவர்களிடத்தில் கனிவாக மிக மிக ஜாக்கிரதையாக பேசுங்கள். எதிலும் அலட்சியம் இருக்கக்கூடாது. சுபகாரிய சம்பந்தமான விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படலாம். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் மாற்றங்கள் பிறக்கும். பிறருக்கு உதவும் போது அதை சார்ந்த எண்ணங்களை அதிகரிக்கலாம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருங்கள். பயத்தொழில் சிந்தித்து செயல்படுங்கள். நலம் நிறைந்த நாளாகும். எதையும் நேர்த்தியாக கவனித்து செய்வீர்கள். பிறருடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். பெண் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். தொழில் வியாபாரங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். லாபம் உங்களுக்கு திருப்தியை தரும். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். பொருளாதார மேன்மைகள் உண்டாக்கும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரும். நிதானமாக பொறுமையாகவே இருங்கள். யாருக்கு எதை செய்கிறோம், எதை செய்ய போகிறோம் என்பதை உணர்ந்து செய்தல் நல்லது. வேளாண்மை, விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிருங்கள். எப்பொழுதும் நல்ல மனிதர்களோடு உங்களுடைய சேர்க்கை அமையட்டும். நல்லதையே கவனியுங்கள். நல்லதையே பேசுங்கள். நல்லதையே உச்சரித்து இருப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். குபேர சம்பத்துகள் கிடைக்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்லது. வேலை தொடர்பாக பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது பொறுமையாக இருங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். பொருளாதாரத்தில் மாற்றங்கள் பிறக்கும் நாள். உயர்கல்வி தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையலாம். பிள்ளைகளுடைய படிப்புக்காக வேறொரு இடத்தில் தங்கி படிக்க வேண்டிய நிலை ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு நலம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். பொருளாதாரங்களில் மாற்றங்கள் வரலாம். மாணவ மாணவிகள் குழப்பங்கள் ஏற்பட்டு மறைக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்யலாம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்துதான் போக வேண்டும். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தியுங்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். நினைப்பது ஒன்று நடப்பது போல என்பவே இருக்கும். கவனமாகவே இருங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும். பிறரிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்றதை தவிருங்கள்.
பிறருடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். எதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நாள் மேன்மைகள் பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். பிற மொழி பேசக்கூடிய மக்களால் ஆதரவுகள் கிடைக்குங்க. வியாபார போக்கு நல்ல ஒரு புதுமையை கொண்டு வருவீர்கள். நல்ல ஞானம் பிறக்கும். அறிவு சிறந்ததாக அமையும். எல்லா விதமான விஷயங்களுக்கும் நீங்களே தலைமைத்துவமாக இருப்பீர்கள். நட்புகள் பாராட்டுவீர்கள். எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுடைய செயல்பாடுகள் அதிகமாகவே இருக்கும். ஒரு கை ஓங்கி இருக்கும் என்று சொல்லலாம். புதிய நல் வாய்ப்புகள் அமையும். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வீர்கள். தெரியாததையும் கேட்பீர்கள். தெரிந்ததை நல்ல விதமாக செய்ய முற்படுவீர்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முன்னர் இருந்த பிரச்சனைகள் தீரும். தாமதங்கள் அகலம். வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய தீர்மானங்கள் இருக்கலாம். வங்கி கணக்கை அதிகப்படுத்துவீர்கள். சேமிப்பை உயர்த்தி வருவீர்கள். தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும். அவரே உங்களுக்கு கைப்பிடித்து நடக்கக்கூடியவராக இருப்பார். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவார். அவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். சுக போகத்தோடு வாழ்வீர்கள். தொலைதூர கல்வியை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். நல் உதவிகள் பெறுவீர்கள். கடன் பற்றிய பய உணர்வுகள் தீரும். சம்பள உயர்வு அதிகரிக்கும். தெய்வ கடாட்சத்தோடு உங்களுடைய காரியங்கள் நடக்கும். மனப்பூர்வமாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். உள்ளத்தில் தெளிவும் மகிழ்ச்சியும் இருக்கும். மன கட்டுப்பாடுகள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதையும் பொறுமையாக சிந்தித்தே செய்யுங்கள். அவசரம் காட்டாதீர்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு ஆலோசிப்பது நல்லது. வங்கி கடனிலிருந்து வெளிவருவீர்கள். தொழில் வியாபாரங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வீட்டில் பெரியவர்கள் தாய் தந்தையினுடைய ஆதரவை பெறுவீர்கள். சில நன்மைகள் வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். நட்பு பகை மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்வாய்ப்புகள் அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். நலம் நிறைந்த நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தீரும். பணம் சம்பந்தமான சங்கடங்கள் அகலம். உத்தியோகத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். நலம் நிறைந்த நாள். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். லாபம் உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய நிலைப்படி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.